Dear viewers, happy morning to all of you. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதனுடைய கீ பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா இது உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. காலம் கிமு 3300 டு 1900. ஆனா நீங்க ரைட் சைடில் உள்ள அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உலகின் மிக பழமையான நாகரிகம்னு பார்த்தீங்கன்னா மெசபொட்டோமியா நாகரிகம். அதுதான் உலகின் மிக பழமையான நாகரிகம். அதுக்கு அடுத்துதான் சிந்து சமவெளி நாகரிகம். ரைட். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கீ பாயிண்ட், வெண்கல கால நாகரிகம்னு சொல்லுவாங்க. இது தெற்கு ஆசியாவில் தான் இது பரவி இருந்தது. மொத்தம் இதனுடைய பரப்பளவு சுமார் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். Spreads across 6 big cities and consists of more than 200 villages. ஓகே. நாகரிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் இது லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ், அதுல இருந்து தான் இது வந்தது. இதனுடைய பொருள் நகரம் அல்லது சிட்டி. இன் இங்கிலீஷ் we can say it is city. Okay. The word civilization is derived from the Latin word civis. Its meaning is city. அதே மாதிரி பழங்காலத்தில் மக்கள் நதிக்கரையில் தான் குடியேறினாங்க. இப்போ இந்த நாகரிகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் எடுக்கட்டு, அது சிந்து நதி கரை அதை ஒட்டிய பகுதிகள் தான் இது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்றது. எல்லா நாகரிகங்களும் ஒரு நதியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளமான மண். அதை சுற்றி நதிக்கரையை இருக்கிறதுனால வளமான மண் விவசாயத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அதே மாதிரி நல்ல தண்ணீர், குடிப்பதற்கு, கால்நடைகளுக்கு, நீர்ப்பாசனத்துக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல நன்னீர் கிடைக்கும். மெயினா போக்குவரத்து, ஆறுகள் மிகச்சிறந்த போக்குவரத்து வழிகள். It's an established truth. Okay. Rivers serve as an excellent transport routes. இந்த மாதிரியான ரீசனால தான் மக்கள் நதிக்கரையில் குடியேற ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஹரப்பா, அதை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க. இதை முதலில் இந்த ஹரப்பா இடிபாடுகளை கண்டறிந்து சொன்னவர் சார்லஸ் மேசன். இட்ஸ் an important key point. சார்லஸ் மேசன். இதுதான் அவரு தன்னுடைய நூலில் அதை எழுதியிருந்தார். அதுதான் முதல் வரலாற்று சான்று. அவர் எங்க வேலை பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் பணியாற்றியவர் தான் இந்த சார்லஸ் மேசன். சப்சிக்வெண்ட் 1856 லாகூரிலிருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைச்சாங்க. அப்போ சுட்ட செங்கற்கள் நிறைய கிடைத்தது. அப்போ அந்த டைம்ல அவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அதை அந்த ரயில் தண்டவாளத்துக்குள்ளேயே போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1920 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ரெண்டையும் அகழாய்வு செய்திருந்தாங்க. எக்ஸ்கவேஷன்ஸ் are carried out at Harappa and Mohenjo-daro in 1920. 1924ல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருந்த ஜான் மார்ஷல், அவர் தான் முதலில் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள் அல்லது ரெண்டுக்கும் ஒரு பொதுவான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் கண்டறிந்தாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, மொஹஞ்சதாரோவை விட ஹரப்பா தான் நாகரிகத்தில் பழமையானது என இந்த ஆராய்ச்சியாளர்களை ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரியா? இதுல சில கீ பாயிண்ட்ஸ். மெயினா சார்லஸ் மேசன், அவர் தான் ஹரப்பா இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர். அதே மாதிரி ஜான் மார்ஷல் 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குநராக இருந்தவர் தான் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையிலான பொதுவான அம்சங்களை கண்டறிந்து சொன்னவர். ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ASI, இந்திய தொல்லியல் துறை, இது 1861 நிறுவப்பட்டது. உதவியவர் அலெக்சாண்டர் கனிங்ஹாம். இதனுடைய தலைமையகம் நியூ டெல்லி. பொதுவாக இந்த தொல்லியல் ஆய்வுகள் பண்றவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வான்வெளி புகைப்படங்கள் எடுப்பாங்க. இது அந்த நிலத்தினுடைய மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக. அடுத்து நிலத்தடியை ஆய்வு செய்வதற்காக மேக்னெட்டிக் ஸ்கேனர் அல்லது இந்த காந்தப்புல வருடி அதை யூஸ் பண்ணி நிலத்து அடியை ஆய்வு செய்வாங்க. அதே மாதிரி நிலத்தடியில் எஞ்சியுள்ள அந்த தொல் பொருள்கள் இருப்பதை கண்டறியறதுக்கு இந்த ரேடார் அல்லது ரிமோட் சென்சிங் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 1861 இந்திய தொல்லியல்
துறை நிறுவப்பட்டது. இதை நிறுவியதில் உதவியவர், பெரும் உதவி செய்தவர் அலெக்சாண்டர் கனிங்ஹாம். இந்த ஹரப்பா அல்லது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட நகர அமைப்புன்னு சொல்லலாம். பிளான்ட் அர்பன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேர்த்தியான நகர திட்டமிடல் அல்லது ஒரு கட்டிடக்கலை, ஒரு அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் அழகான டவுன் பிளானிங் அது அதுல இருக்கும். அதே மாதிரி சுகாதாரம் அண்ட் தூய்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த எடைகள் அல்லது ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எடைகள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள், அதே மாதிரி அளவீடுகள் மற்றும் விவசாயம், கைவினை தொழில்களுக்கு வலுவான அடித்தளம் மற்றும் சப்போர்ட்ஸ் இதெல்லாமே பண்ணாங்க. அதனாலதான் இது வந்து ஒரு திட்டமிட்ட நகர அமைப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு பாத்தீங்கன்னா ஹரப்பா நகரின் 2 பகுதிகள், அது 2 பகுதிகளா வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு வந்து கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்புன்னா நகரத்தின் மேற்கு பகுதி, இது வந்து கொஞ்சம் உயரமான பகுதி. அது வந்து கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தலைமை செயலகம் நம்ம என்ன சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அந்த டைம் அது கோட்டை. அங்கதான் அந்த நிர்வாகிகள் இருந்து அந்த நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அதை பயன்படுத்தினாங்க. அதுல மெயினா அந்த பெரும் குளம்னு ஒண்ணு உண்டு, அதுவும் தானிய களஞ்சியம், இது ரெண்டும் அந்த மேல் நகர அமைப்புல இருந்துச்சு. கீழ் நகர அமைப்பு மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது. கிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்வான பகுதி. இதுதான் பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. சரியா? அந்த ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. சரியா? அல்லது நகர நாகரிகம் நம்ம அதை சொல்லலாம் இன் ஷார்ட். அங்க தெருக்கள், வீடுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சட்டக வடிவமைப்பில் இருந்த தெருக்கள் நேராக இருக்கும், வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக இருக்கும். அவங்க வந்து ஒன்று அந்த செங்கோணத்தில் வெட்டிக்குள் இது இன்டர்செக்ட் பண்ற மாதிரி 90 டிகிரி ஆங்கிள் இன்டர்செக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க, ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. மெயினா வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டிருக்கும். அதே மாதிரி மேக்சிமம் எல்லா வீடுகள்லயும் முற்றம் இருக்கும், அதே மாதிரி ஒரு கிணறு இருக்கும். கட்டுமான பொருட்கள் இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னா சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை. சுட்ட செங்கற்கள் அதே மாதிரி சரியான அளவுடையதாக இருக்கும். அந்த பிக்சர்ல தெளிவா இருக்கு பாருங்க, அந்த கட்டடங்கள் எல்லாம் சரியான அளவுடையதா நேர்த்தியாக இருக்கிறது. அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள், அரண்மனைகள் அல்லது வழிபாட்டு ஸ்தலங்கள் இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் எந்த சான்றுகளும் எங்கேயுமே இல்லை. சரியா? தெருக்கள், வீடுகள் இது வந்து சட்ட வடிவமைப்புல இருக்கும். வீட்டு வசதிகள், அதுல மெயினா முற்றம், கிணறு இருக்கும். கட்டுமான பொருட்கள் சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை. முக்கியமா வழிபாட்டு ஸ்தலங்கள் அல்லது அரண்மனைகள் இது இருந்ததற்கான அடையாளம் எங்குமே கிடையாது. சரியா? முக்கியமா இது ஒரு நகர அமைப்பு நம்ம சொன்னோம்ல, அதுல முக்கியமான விஷயம் அந்த கழிவுநீர் வடிகால் அமைப்பு, ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா ரீசெண்டா நம்ம இப்போ இருக்கிறத ரிசம்பிள் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த வடிகால்கள் எல்லாமே ப்ராப்பரா மூடி இருப்பாங்க. இப்ப எல்லாம் நம்ம வந்து இந்த இது ஸ்லாப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு ப்ராப்பரா மூடி வச்சிருப்போம். அதே மாதிரிதான் அந்த காலத்துல செங்கற்கள் அல்லது பெரிய நீளமான கற்கள் வைத்து மூடப்பட்டிருந்தன. அதே மாதிரி லைட்டான ஸ்லைட் ஸ்லோப் இருக்கும். எதுக்குன்னா அப்பதான் அந்த வடிகால் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும், எங்கேயும் தேங்காம. அதே மாதிரி மேன்ஹோல்ஸ், துளைகள் போட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு அல்லது அடைப்புகள் வரும்போது அதை சரி பண்றதுக்கு துளைகள், மேன்ஹோல்ஸ் அமைப்பு, இதெல்லாமே இப்போ உள்ள சிஸ்டம். அதே மாதிரி சானிட்டரி பிளானிங், அதாவது திடக்கழிவு மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. மெயினா திடக்கழிவை அந்த அவங்க வீட்டுக்குள்ளாடியே ஆக்குபை பண்ண வச்சுட்டு நீர் கழிவு மாத்திரம் வெளியே அனுப்புவாங்க. இது இப்போ உள்ள சிஸ்டம். அந்த அளவு ஒரு ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சரியா? அப்புறம் இங்க 2 விஷயங்கள். இன்னொன்று விஷயம் மெயினா பெருங்குளம்னு ஒண்ணு இருந்தது. இது மிக பழமையான நீர்த்தேக்கம், அல்லது என்ன சொல்லலாம், ஒழுகாத நீர்த்தேக்கத்துக்கு ஒரு மிக பழமையான எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இது சுட்ட செங்கற்கள், அதே மாதிரி இயற்கை தார், இது 2யும் வச்சு அவங்க பண்ணியிருந்தாங்க ஃபுல்லா. சுட்ட செங்கற்கள், இந்த அதனுடைய கிரவுண்டு, அதே மாதிரி சுவர்கள் எல்லாத்துலயும் இயற்கை தார் பூசியிருந்தாங்க. அப்பதான் அந்த நீர் ஒழுகாம இருக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி. இதனுடைய வட மற்றும் தென்புறங்களில் படிக்கட்டுகள், மக்கள் ஏறி இறங்குறதுக்கு தேவையான படிக்கட்டுகள், குளத்துக்குள்ள போறதுக்கு, வெளியே போறதுக்கு. அதே மாதிரி குளத்தை சுற்றி 3 புறங்களிலும் அறைகள் வைக்கப்பட்டிருந்தது. நம்ம இப்போ உள்ள ஒரு நீச்சல் குளம் அதை பேஸ் பண்ணியே இருக்குது பாருங்களேன்.
அப்ப இப்போ உள்ள நீச்சல் குளம் தான் அதை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நீர் கொண்டு வர, அதே மாதிரி நீர் வெளியேற்ற. ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில கிணத்துல இருந்து நீர் உள்ளுக்கு கொண்டு வர, அதே மாதிரி யூஸ் பண்ண நீரை வெளியே கொண்டு போற எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த பெருங்குளத்துல இருந்து மெகஞ்சதரால இருந்த அந்த பெருங்குளம். சரியா? இதுல ரெண்டு விஷயம். கழிவு நீர் அது வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்போ உள்ள மாதிரியே தான் இருக்கும். இன்னொன்று வந்து பெருங்குளம், அது மொகஞ்சதாரோல இருந்தது. மிக பழமையான நீர்த்தேக்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. தானிய களஞ்சியம். இவங்களுடைய இன்னொரு முக்கியமான தொழில் என்னன்னா வேளாண்மை இல்லையா? இந்த ஹரப்பால செங்கற்களால் செய்யப்பட்ட பெரிய மற்றும் ஒரு உறுதியான கட்டிடம் இருந்துச்சு இந்த தானியங்களை சேகரித்து வைக்க. அங்க இந்த கோதுமை, பார்லி, திணை, எள் மற்றும் பருப்பு இந்த மாதிரியான வகைகளின் மிச்சங்கள் அங்க கண்டறியப்பட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்திலேயே அவங்க கோதுமை, பார்லி, திணை, எள் மற்றும் பருப்பு வகைகளை அவங்க பயிரிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட், ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகர்கியில் முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்த செங்கற்களாலான தானிய களஞ்சியம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். ஓகே, அடுத்து கூட்ட அரங்கு. அதாவது இந்த மொகஞ்சதரோல ஒரு பிரமாண்ட பொது கட்டிடம் இருந்து அது ஒரு 20 தூண்களை 4 வரிசைகளாக கொண்டு பறந்து விரிந்த ஒரு கட்டிடம். அதுக்கு என்ன பேருன்னா அசம்பிளி ஹால், அதாவது கூட்ட அரங்குன்னு சொல்லலாம். சரியா? வணிகம் மற்றும் போக்குவரத்து. இவங்க எப்பவுமே தரப்படுத்தப்பட்ட அல்லது ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் யூஸ் பண்ணாங்க. போக்குவரத்துக்கு இவங்க மெயினா திடமான சக்கரங்கள், ஆரக்கால் இல்லாத சக்கரங்கள் கொண்ட வண்டிகளை பயன்படுத்தினர். அதுக்கு காளைகளை முக்கியமாக பயன்படுத்தினர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். திடமான சக்கரங்களை கொண்ட வண்டிகளை பயன்படுத்தின. போக்குவரத்துக்கு பெருமளவில் அவங்க பயன்படுத்தினது என்னன்னா காளைகள். அதே மாதிரி கடல் வணிகம் விரிவாக நடைபெற்றது. இப்போ இந்த சிந்து சமவெளி முத்திரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மெசபொட்டமியா நாகரிகத்தை குறிக்கக்கூடிய தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா இந்த பகுதிகளில் உள்ள இந்த பகுதிகள், இதை நம்ம என்ன சொல்லணும்னா சுமேர் பகுதிகள்னு சொல்லுவோம், அங்கு கிடைத்துள்ளது. இது முக்கியமாக கடல் வணிகம் செய்தது. மெயினா சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் மெசபொட்டோமியா நாகரிகத்துக்கு இடையில் கடல் வணிகம் நடைபெற்றதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் இது. அதே மாதிரி இந்த சுமர்ன்னு சொல்றாங்கல்ல, அதாவது ஈராக், குவைத் மற்றும் சிரியா பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபொட்டோமியா, அதுதான் சுமேர். அதுல உள்ள ஒரு இடம் தான் சுமேர். இந்த சுமேரியாவின் அக்காடிய பேரரசர் நாரம் சின் ஒருத்தர். இவர் வந்து சிந்து சமவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்ற இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதுக்கான குறிப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பாரசீக வளைகுடா மற்றும் மெசபொட்டோமியில் உள்ளது போன்ற அந்த உருளை வடிவ முத்திரைகள் சிந்து சமவெளி. அதாவது இது என்ன அர்த்தம்னா சிந்து சமவெளியில உள்ள முத்திரைகள் எங்க கண்டுபிடிச்சாங்க? மெசபொட்டோமியாவில். அதே மாதிரி மெசபொட்டோமியாவில் உள்ள முத்திரைகள் சிந்து சமவெளியிலையும் கண்டறியப்பட்டுள்ளது. இதுதான் அந்த அவங்களுடைய அந்த ரெண்டு நாகரிகத்துக்கும் இடையே உள்ள வணிகம் அதை வந்து உறுதிப்படுத்துது. மெயினா இன்னொரு இம்பார்ட்டன்ட் நோட்டட் பாயிண்ட், ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கப்பல் கட்டும் தளம் லோத்தல். அதாவது இது தற்கால குஜராத்தில் சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இந்த லோத்தல் என்ற இடம். இது வந்து கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம். இது வந்து இந்த சிந்து சமவெளி மக்களுடைய அந்த கடல் வணிகத்துக்கு இது வந்து இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள். அந்த காலத்திலேயே ஒரு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அது வச்சிருக்கிறாங்க. அதுதான் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல் என்ற இடம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ கொஸ்டின். சரியா? தொழில்நுட்பம். இவங்க வந்து உலோகங்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். குஜராத் லோத்தல்ல தந்தத்தாலான ஒரு அளவுகோல், அதாவது 1704 மில்லிமீட்டர் வரை மிகச் சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இது இந்த கால நாகரிகங்கள் இது மிகச்சிறிய பிரிவு. இது அவங்களுடைய தொழில்நுட்பத்துடைய ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று வந்து உலோகம். முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் பார்த்தீங்கன்னா செம்பு. சரி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். சொல்ல எக்ஸாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒண்ணு வந்து நடன மாதுன்னு ஒரு சிலை கண்டுபிடிச்சாங்க, டான்சிங் கேர்ள். இது வந்து ஒரு வெண்கல சிலை.
ரொம்ப நுணுக்கமான கலைத்திறனோட அது வச்சிருக்கக்கூடிய ஒரு சிலை. இந்த சிலையை வச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒருவேளை இந்த சிந்து சமவெளி மக்கள் பெண் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்தாங்க. சரியா? இன்னொரு சிலையும் கண்டுபிடிச்சாங்க. மொகஞ்சதரோவுடைய தலைவர் தாடி, அழகான ஒதுக்கப்பட்ட தாடி மற்றும் அலங்கார உடை அணிந்து ஒரு நபர். நெற்றியில் ஒரு பட்டை, அதே மாதிரி வலது கை மேல் பகுதியில் அணிகலன் எல்லாம் அணிந்து உயர்ந்த கலை வடிவத்தை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான ஒரு சிலை. இந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் இதுல கண்டுபிடிச்சாங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல. இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின், மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் பாத்தீங்கன்னா செம்பு. சரியா? அதே மாதிரி குஜராத்தின் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தான அளவுகளில் எந்த மாதிரியான சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளதுன்னா 1704 மில்லிமீட்டர் வரை மிகச்சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. சரியா? இவங்களுடைய உடை பொதுவாக இவங்க பருத்தி உடைகளை தான் பயன்பாட்டில் வைத்திருந்தாங்கன்னா, கம்பளி உடைகளும் அப்பப்ப ஆடைகளும் பயன்படுத்தப்பட்டன. மெயினா இவங்களுடைய இது பருத்தி ஆடைகள். சரியா? நூற்பதற்கான சுழல் அச்சுகளும் பயன்படுத்தப்பட்டன. அணிகலன்கள் பாத்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேரும் விரும்பி அணிகலன்களை அணிந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், தங்கு, சம்பு மற்றும் சுடு மண்ணால் இவை செய்யப்பட்டது. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஆபரணங்கள் செய்ய கார்னிலியன் என்று சிவப்பு நிற மணிக்கற்களை இவங்க பயன்படுத்தினர். முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. இது மேக்சிமம் நிறைய கொஸ்டின்ல இது கேட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரை அதை பத்தி எதுவுமே தெரியாது. சரியா? வாழ்க்கை முறை, இவங்களுடைய முக்கியமான தொழில் வேளாண்மை, அடுத்து கைவினை, மண்பாண்டங்கள் செய்தல், இதுவும் இவங்களுடைய முக்கியமான தொழில்கள். மேலும் கால்நடை வளர்ப்பு, இது எல்லாமே இவங்களுடைய தொழில்கள். சரியா? அதே மாதிரி சமய நம்பிக்கை, இங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்கள் அல்லது அது அது எதுவுமே கண்டறியப்படலை. ஆனா இங்குள்ள அந்த சிலைகள் மூலம் ஒருவேளை இவங்க தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கலைத்திறன் பாத்தீங்கன்னா நிறைய பொம்மைகள், அதாவது இந்த சுடு மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மை வண்டிகள், அசையும் தலை கொண்டு பசு பொம்மைகள், அதே மாதிரி களிமண் குரங்குகள், அணில் பொம்மைகள், இந்த மாதிரி நிறைய பொம்மைகள், அது அவங்களுடைய கலைத்திறனை உலகுக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு. சரியா? பொதுவான உண்மைகள் பாத்தீங்கன்னா, உலகின் முதல் எழுத்து வடிவம் இது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். உலகின் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொகஞ்சதாரோவை உலக பாரம்பரிய தளமா சொன்னது யாருன்னா யுனெஸ்கோ. மொகஞ்சதாரோவை உலக பாரம்பரிய தளம் என்று அறிவித்தது யுனெஸ்கோ. அதே மாதிரி கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு மூலமா தான் இதனுடைய வயதை அறியும் முறை, இந்த மாதிரியான நாகரிகங்களின் வயதை கணக்கிட்டாங்க. அது என்னன்னா, இந்த கார்பனின் ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளுக்கு வயதை அறியும் முறை தான் இந்த கதிரியக்க கார்பன் முறை. சரியா? உலகின் மிக பழமையான நாகரிகள் ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம். முக்கியமா உலகின் பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது சிந்து சமவெளி நாகரிகம். சரியா? அப்புறம் இந்த நாகரிகம் ஏன் வீழ்ச்சி அடைந்தது? ஹரப்பா வெள்ளப்பெருக்கினால், காலநிலை மாற்றங்களினால், இயற்கை சீற்றங்களினால், தொற்று நோய்கள் ஏற்பட்டதுனால தான் இந்த நாகரிகங்கள் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்தது. சரியா? இதுல ஒரு ஒன் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொகஞ்சதாரோவை உலக பாரம்பரிய தளமாக அறிமுகப்படுத்தியது யுனெஸ்கோ. அதே மாதிரி இந்த மாதிரி கார்பனின் ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தின ஒரு பொருளை வயதை அறியும் முறை, அதுதான் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு அப்படின்னு சொல்றோம். சரியா? சில இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஹரப்பா இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் நான் அந்த சொன்ன மாதிரிதான் சார்லஸ் மேசன். அவர் தான் முதலில் அந்த ஹரப்பா இடிபாடுகளை கண்டறிந்து தன்னுடைய நூலில் எழுதுவார். அதுதான் முதல் ஐடென்டிபிகேஷன். சரியா? அடுத்து ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? வெண்கல காலம். இதுவும் அந்த இதுல இருக்கு. இந்திய தொல்லியல் துறை ASI எப்போது நிறுவப்பட்டது? 1861ஆம் ஆண்டு. லோத்தல் எதற்காக புகழ் பெற்றது? கப்பல் கட்டும் தளம். மொகஞ்சதாரோ எந்த அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக அறியப்பட்டது? நம்ம இப்பதான் பார்த்தோம், யுனெஸ்கோ. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறியாதவையவை, நான் அதுவும் சொன்னேன், இரும்பு மற்றும் குதிரை, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ரைட்? எனிவே, தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். பாருங்க இந்த டியூட்டோரியல்ஸ். இது
ஜெனரல் அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் அதில் உள்ளது. இதே மாதிரி டெய்லி அப்டேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த இதனுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்னுடைய சைட்லேயே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க, படிங்க, ஷேர் பண்ணுங்க. வேற 4 பேர் அதை படித்து அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக மாறட்டும். சரியா? தேங்க்யூ ஆல்.